ஸோ அவருடைய ஜெபத்தை பார்க்கிற வேளையில் he had மூன்று காரியங்கள் இருந்தது. அவருடைய ஜெபத்தை அந்த இடத்துல அவர் ஏறெடுக்கிறார். Let us read from Nehemiah chapter 1 verse 5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உன்னில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். So first part is about adoration. துதிக்கிறது, நீர் எவ்விதமானவர் என்று சொல்லி துதிக்கிறது. அடுத்தபடியாக செகண்ட் பார்ட் என்று சொல்லுகிறவர்கள் he comes into the position of confession. அதை தொடர்ந்து வாசிப்போம். உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற. Can we make it a bit big? Full screen is okay. இது எனக்கே தெரிய மாட்டேங்குது. Make it full screen. Yeah, thank you. I think on top it can be Tamil, lower can be English. Thank you. Yeah, மறுபடியும் வாசிங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேலை புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு உம்முடைய செவி கவனித்ததும். Let your ears be attentive, O God. உம்முடைய கண்கள் திறந்ததுமாய் இருப்பதாக. Let your eyes be open, O God. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். We have sinned. அப்போ அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு வசனமாக sometimes we think we are all super humans, நம்ம பாவமே செய்யலை. பட் இன்றைக்குள்ள வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் it says everybody has sinned. ஸோ எந்த நேரத்தில் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை செய்யணும்னு சொன்னால் இட் கேன் பி எனி டைம் தட் யூ ப்ரே. ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயருக்காக நான் சொல்லலை, பட் இட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் ப்ரேயரும் கிடையாது. இட் இஸ் அ வே ஆஃப் ஹவு வி டூ திங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில். லெட் அஸ் கோ இன் டு ப்ரேஸ், லெட் அஸ் கோ இன் டு சம் டைம் ஆஃப் கன்ஃபெஷன் அண்ட் தென் அதுக்கு பிற்பாடாக லெட் அஸ் புட் அவர் ரிக்வெஸ்ட், சப்ளிமேஷனை கொடுப்போம். அப்போது இதுதான் அந்த இடத்துல நெகேமியா 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஹி ஹேட் அ பேர்டன். அந்த பேர்டன் மூலமாக அவர் ஆண்டவரத்தில் போகிறார். ஆண்டவர் நீர் சர்வ வல்லவர், நீர் சகலத்தையும் செய்ய கர்த்தராக இருக்கிறீர். தட் இஸ் வாட் வி டிக்ளேர். நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை குறித்தும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எவ்விதமாக நம்மளை நடத்தி வருவார் என்பதையும் பார்த்து we give it into the hands of God and say, Lord, you are great God. நீங்க பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறீர் என்று சொல்லுகிறோம். Then we say, Lord, this is my situation. என்னுடைய சூழ்நிலையை பாருங்க ஆண்டவரே. அநேக நேரத்தில் நான் உங்களோட கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அநேக நேரத்தில் நான் பாரத்தோடு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். அநேக நேரத்தில் நான் விசுவாசத்தோடு பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன். பட் somehow I am falling short of it. தெரிந்தோ தெரியாமலோ பல காரியங்களை நான் செய்து வருகிறேன் which are not acceptable in your eyes, O Lord என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்போ இந்த காரியத்தில் நாம் பெரிதாக சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். We are called to look into God and say, Lord, I am coming to you and saying, இந்த நாட்களில் I am going to purify myself. என்னை இன்னும் கூட கொஞ்சம் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். And this is because you have called me to do a purpose. நீங்கள் என்ன ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறீங்க. அது என்னன்னு சொன்னால், முதலாவது டு பி டிபெண்டன்ட் ஆன் யூ. உம்மை சார்ந்திருப்பதற்கு நான் இருக்கணும். உம்முடைய சார்ந்திருக்கிற வேளையில் அவருடைய தரிசனத்தையும் நாம் கொண்டு போய் செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார்.